கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே எங்கள் தகப்பனாருடைய இந்த இடக்க ஆராதனையில் வந்திருக்கிற பாஸ்டருக்காகவும் சபை விசுவாசிகளுக்காகவும் எல்லா உறவினர் நண்பர்களுக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா தகப்பன்களும் எப்படி தங்கள் பிள்ளைகளிடத்தில் அன்பாக இருப்பாங்களோ அதே போல தான் எங்கள் அப்பாவும். 1951 வருஷத்தில் அவர் பிறந்தார். ஆனால் அவருக்கு 13 வயசாக இருக்கும்பொழுது 1964 எங்கள் தாத்தா அவரோட அப்பா இறந்துட்டார். பாருங்க, அப்போ பெரிய ஸ்கூல்ஸ்ன்னு சொன்னால் சாந்தம் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ராஜமுத்தையா, பிஎஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நான் சொல்கிறதெல்லாம் 1964 அதுதான் பெரிய ஸ்கூல்ஸ். இப்போ இருக்கிற கான்வெண்ட்லாம் இப்போ கிடையாது. அங்கே அட்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்கள் அப்பா ராஜமுத்து ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 7ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தார். அப்போவே ஷூஸ்லாம் போட்டு ஸ்கூலுக்கு ரொம்ப நேர்த்தியாக போவாராம். ஆனால் 1964 அவங்க அப்பா இறந்த பிற்பாடு அவரால் தொடர்ந்து படிக்க முடியல. ஆகவே வேலைக்கு செல்ல அவர் முயற்சி செய்தபோது எந்த ஸ்கூலில் படித்தாரோ அதே ஸ்கூல் வாசலில் தார் ரோடு போடுற அந்த வேலையில் எங்கள் அப்பா செஞ்சார் 13 வயசில். அந்த 13 வயசுலேருந்து அவருடைய உடல் ஒத்துழைச்ச வரைக்கும் அவர் வேலை செஞ்சார். அது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி மனிதனுடைய வாழ்க்கை சில தவறான காரியங்கள் இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருந்தது. உதாரணத்துக்கு, அவர் எப்போவுமே எங்கள் கூட ஆர்கியூ பண்ணதே கிடையாது. அதுதான் எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச ஃபஸ்ட்டு குவாலிட்டி. நாங்கள் அவர் சொல்லும் போது ஏதாவது ஒரு கருத்து அவர் சொன்னதுக்கு ஒரு சின்ன பதில் சொல்ல வந்தால் கூட அவர் அமைதியாடுவார். அதோட பேச மாட்டார். அதை பற்றி வாக்குவாதம் அவர் பண்ணதே கிடையாது. ரெண்டாவது, அவர் உடம்புல நிறைய பலவீனங்கள் இருக்குது. 1974 அவருக்கு டிபி வந்தது, டியூபர்குலோசிஸ். அந்த நாட்களில் அதெல்லாம் மரணத்துக்கு ஏதுவான வியாதி. நான்லாம் குழந்தையாக இருந்தேன் நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் தெரியல. ஆனால் 74 அவருக்கு வந்தது. அவருக்கு அந்த டிபி பலவீனம் இருந்தது. அதே மாதிரி அவர் 50 வயசு வர்றதுக்குள்ளே அவருக்கு ஸ்டோன் ஆப்ரேஷன் வந்தது, இரண்ய ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, கழுத்து எலும்பு தேஞ்சி பல முறை ஃபிசியோதெரப்பி எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கிறாரு. கால் மூட்டு எலும்பு அவருக்கு தேஞ்சிருக்கு. அது மாத்திரமல்ல, அவருக்கு அந்த வீசிங் அதிகமாக இருந்திருக்கு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள். எங்கள் அப்பா சாப்பாடை விட அதிகமாக மாத்திரை மருந்துகளை தான் சாப்பிட்ருக்கார். அதே நேரத்தில் ரொம்ப டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை மீறி அவர் ஒன்று கூட செய்ய மாட்டார். அவர் அந்த அளவுக்கு கண்ட்ரோல்டாக இருப்பார். அவ்வளோ பலவீனம் இருந்தாலும் நீங்கள் யாருமே அவரை ஒரு பலவீனனாக பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா அவருடைய ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா நீட்டாக பண்ணுவார். அவர் பார்க்கும் போதே அவர் இவ்வளோ பலவீனமாக இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. எங்களுக்கு தான் தெரியும் இவ்வளோ மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்றாரு, அவருக்கு இவ்வளோ பலவீனம் இருக்குன்னு. ஆனால் சொல்லுவார், வெளியே போனால் நம்மளை யாரும் பலவீனம்னு சொல்லக்கூடாது, வியாதிக்காரன்னு சொல்லக்கூடாது, நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும்னு சொல்லுவார். டாக்டர்ஸ் கூட அவரை நிறைய முறை பாராட்டி இருக்கிறாங்க. தாடிலாம் அவரை முகத்தில் பார்க்க முடியாது, க்ளீனாக இருப்பார், ட்ரெஸ்ஸும் க்ளீனாக போடுவார். அடுத்து எப்போ ரட்சிக்கப்பட்டாரோ ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து அவர் ஜெபம் பண்ணுவார். டெய்லி ஜெபம் பண்ணுவார். பைபிள் ஜெபம் பண்ணோம், டெய்லி பைபிள் வாசிப்பார். ஆனால் ஒரு நாள் கூட அவர் குளிக்காமல் பைபிள் எடுத்து வாசித்ததே கிடையாது. என்ன உடம்பு சரியில்லைன்னா கூட குளிச்சு அவர் ரொம்ப பயபக்தியோடு அவர் பைபிள் வாசிப்பார், ஜெபம் பண்ணுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு எங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் எப்பவுமே எங்கே போனாலும் எங்களை தான் சொல்லுவார், என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, என் பேர பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு. அதனால எல்லா பிள்ளைகளிடத்திலும் அவர் அன்பாக இருந்தார். எல்லா பேர பிள்ளைகளிடத்திலும் அன்பாக இருந்தார். பேர பிள்ளைகள் இப்போ நான்லாம் ஒரு முறை என் பையன் ஒரு தப்பு பண்ணால் நான் அடிக்க போனேன்.
அதுக்கே அவர் என்னை அனுமதிக்கல. அவர் சொல்லுவாரு, உன் பையன் தப்பு பண்ணா நீ வீட்டில் போய் திட்டு அடி, என் கண்ணு எதிர்க்க என் பேர பசங்களெல்லாம் நீ எதுவும் பண்ணக்கூடாது சொல்ல. அது மாதிரி தான் எல்லாருக்கும் சொல்லுவார். போன வாரம் அவர் ரொம்ப முடியாம ஆயிட்டாரு. அப்போ நான் ஃபோன் பண்ணி பேசும்பொழுது அவர் சொன்னார், எல்லாரும் சர்ச்சுக்கு போயிட்டாங்கப்பா, ஆனால் நான் ஒருத்தன் தான் சர்ச்சுக்கு போகல, எல்லாரும் போயிட்டாங்க வீட்டில், என்னால் மட்டும் சர்ச்சுக்கே போக முடியலன்னா அவருக்கு ஒரு ஸ்டெப்பு கூட நடக்க முடியல. அவருடைய நுரையீரல் ஒத்துழைக்கல. ஆனால் இன்றைக்கு அவர் நிரந்தரமாய் தேவனுடைய சமூகத்துக்கு போயிட்டார். இனி அவர் சர்ச்சுக்கு போலியேன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எங்களுக்கு வருத்தங்கள் இருக்கு, வேதனைகள் இருக்குதான். ஆனாலும் சத்தியத்தின்படி அவரை ஒரு நாள் நம்ம சந்திக்க போறோன்ற அந்த நம்பிக்கை தான் எங்களை நிற்க வச்சிருக்கு. பாருங்க, நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் எதுவும் பொய் சொல்ல, உயர்த்தி எதுவும் சொல்ல. என் சொந்தக்காரங்கள்லாம் இங்கே இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தில் 5 பேர் இருந்தோம். 4 ஆம்பளை பசங்க, ஒரு தங்கச்சி. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் பேச்சே இருக்காது, பேசுனதே கிடையாது. நான் பொய் சொல்ல, எங்கள் பெரியப்பா பசங்க இருக்கிறாங்க, எல்லாரும் கேட்டு பாருங்க. ஏன்னா குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஒருத்தருக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் மீட்பராய் ஏற்றுக்கொண்டோமோ, அன்றிலிருந்து இந்த நாள் வரையிலும் எங்க குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்குள்ள மனஸ்தாபம் வந்தாலும் வேற்றுமை வந்தாலும் ஒரு நாள் கூட நாங்க பேசாம இருந்ததில்லை. ஒரு நாள் கூட நாங்க பேசாம இருந்ததில்லை. அப்படி ஒரு வேளை பேசாம இருக்கிறது தெரிஞ்சா எங்க அப்பா ஃபோன் பண்ணுவாரு, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி திட்டுவாரு. என்ன எப்படியே இருக்கீங்க, இந்த மாதிரி ஏன் இருக்கீங்கன்னு சொல்லி திட்டுவார். எங்கள் குடும்பத்தினுடைய அந்த அன்பின் பிணைப்பே, அந்த ஃபவுண்டேஷனே இப்போ எங்கள் அப்பா தான் இருந்தார் எங்களுக்குள்ள. இன்றைக்கு ஆண்டவர் அவரை நல்ல முறையில் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாலும் கூட இந்த 75 ஆண்டுகள் அப்பாவை நடத்தி வந்திருக்கிறார் தேவன். நான் அடிக்கடி யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு 13 வயசுல அவங்க அப்பாவை இழந்துட்டாரு. எனக்கு 51 வயசு ஆகுது. இன்னைக்கு எங்க அப்பா என்னோட வாழ்க்கையிலேருந்து, இந்த உலக வாழ்க்கையிலேருந்து பிரிஞ்சிருக்கிறார். எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்போவே எனக்கு என்னுடைய அப்பாவை பிரிகிறது வருத்தம் வேதனையா இருக்குன்னு சொன்னா, அவரோட 13 வயசுல அவர் அப்பாவை பிரிஞ்சது எவ்வளவு வருத்தமா இருந்திருக்கும், வேதனையா இருந்திருக்கும். ஆனா இன்றைக்கு அவர் மரிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, அவருடைய பேர பையனுடைய குழந்தையே பார்த்துட்டு தான் அவர் மரிச்சு இருக்கிறார். கிட்டத்தட்ட முதல் தலைமுறை நாங்க, எங்க பசங்க அவங்களோட பசங்களையும் பார்த்து மரிச்சிருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அவருடைய விருப்பம், வாஞ்சை கர்த்தருக்குள்ளே மரிக்கணும். அவர் விரும்பினபடியே அவருடைய அடக்க ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்நாள் வரையிலும் அவரை நடத்தி வந்த தேவன், அவர் இல்லாத இடத்துல தேவன் எங்களுக்கு தகப்பனா இருந்து ஆறுதலையும் சமாதானத்தையும் தருவார் என்ற நிச்சயத்தோடு கூட நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா, உன்னருகே இருக்கிறார், கலங்காதே. உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா, உன்னருகே இருக்கிறார், கலங்காதே. உன்னையும் நேசிக்கும் தகப்பன்
யாருடைய வாழ்க்கையிலாவது இயேசு கிறிஸ்து இல்லைன்னா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இயேசு வரும்பொழுது ஒரு வாழ்க்கை மாற்றம் காணப்படுகிறது. ஒரு குடும்பத்தில் எப்படிப்பட்ட சந்தோஷம் சமாதானம் உண்டாகிறது என்று சொல்லி நான் ருசித்து பார்த்திருக்கிறேன். ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை போல துயரமான வாழ்க்கை உலகத்தில் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர் உங்களுக்கு சமாதானத்தை